இஸ்லாமியர்களை ஹிந்துக்களாக உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்றியிருப்பது பெரிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது நேர்களே. இதனால் பாராளுமன்றமும் முடங்கியிருக்கிறது. மதமாறியவர்கள் தங்கள் ரேஷன் கார்டு உள்ளிட்ட பொருட்களுக்காக ஆசை காட்டப்பட்டுத்தான் மதமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று ஊடகங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்த சர்ச்சையை அதிகரித்திருக்கிறது. மதம் மாறி இருக்கிறார்களா, அல்ல கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்களா, அல்ல சொல்லப்படுவது போல தாய் மதத்துக்கு திரும்பி இருக்கிறார்களா என்று 3 கோணத்தில் இந்த விவாதம் எழுந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் இது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்ன, இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கிறது. பாரதிய ஜனதா இந்த விஷயத்தில் டிஸ்டன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இது அந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். உத்தரப்பிரதேசத்தில் நடப்பது பாரதிய ஜனதா சர்க்கார் அல்ல, சமாஜ்வாதி சர்க்கார். அங்கு ஒரு விஷயம் நடக்குமானால் அந்த விஷயத்துக்கு பொறுப்பு அந்த மாநில சர்க்கார் தான். எப்படி மத்தியில் ஆளக்கூடிய சர்க்காரை குறை சொல்ல முடியும் என்று பாரதிய ஜனதா சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேறு மாதிரி பேசி வருகிறார். பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நேர்களே. நடந்திருப்பது மதமாற்றமா, கட்டாயமாக மதமாற்றப்பட்டிருக்கிறார்களா, தாய் மதத்துக்குத்தான் திரும்பி இருக்கிறார்களா? விரிவாக விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு SM ஹிதாயத்துல்லா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு நிஜாமுதீன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இவர்கள் மட்டுமல்லாது இந்து மக்கள் கட்சியுடைய திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் பாரதிய ஜனதாவின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வை. அனைவருக்கும் எந்த மதத்துக்கும் மாறுறதுக்கான உரிமை இருக்கிறது. கட்டாயத்தின் அடிப்படையிலோ லியூர் பண்ணியோ ஆசை காட்டியோ மதமாற்றம் செய்வது சரியல்ல அப்படிங்கிறது தான் சட்டத்தின் பார்வை, அனைவருடைய பார்வையும். இதுல இந்திய அரசாங்கம் ஆளக்கூடிய மத்திய அரசாங்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு ரேஷன் கார்டை தரேன் அப்படின்னு அங்க ஒரு அமைப்பு செய்யுது அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், மாநில சர்க்கார் பொறுப்பு ஏற்க வேண்டிய ஒரு விஷயம். மத்திய சர்க்கார் இங்க எப்படி பொறுப்பாகும்? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது என்னவென்றால், ஒருவர் தான் விரும்பி மதம் மாறலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் கட்டாய மதமாற்றம், பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ மதமாற்றுவது மிக ஒரு மோசமான, எந்த மதத்திற்கு செல்கிறார்களோ அந்த மதத்திற்கே அது அவமானமான ஒரு விஷயம். எந்த மதத்திற்கு நாம் அழைத்து செல்கிறோமோ அந்த மதத்திற்கும் ஒரு அவமான விஷயம். ஆக இந்த நிலையில இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இன்று ஆங்கில ஊடகங்கள் பணத்தை எண்ணி கொடுப்பதையும் காண்பித்து விட்டன. நியூஸ் எக்ஸா இருக்கட்டும், டைம்ஸ் நவாக இருக்கட்டும், பணத்தை கொடுத்து அதுவும் சொல்லப்படுகிறது 2 லட்சம் ரூபாய் கிறிஸ்தவர்களை அழைப்பதற்கும் 5 லட்சம் ரூபாய் முஸ்லிம்களை அழைப்பதற்கும் வரக்கூடிய 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்திலே 5000 பேர் இணைகிறார்கள், அதற்கான முயற்சியை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இவை எதுவுமே நியாயப்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. மத்திய சர்க்கார் இங்க எங்கே பொறுப்பு? தெளிவான விஷயம். இன்றைக்கு திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது, நாங்களும் ஹோம் மினிஸ்ட்ரி, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகத்துக்கும் கலெக்டருக்கும் நேரடி தொடர்பு உண்டு. அவர்களிடம் நான் கேட்டேன், அவர்கள் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், எஃப்ஐஆர் போடப்பட்டதாக சொல்லி சொல்கிறார்கள். ஆக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மத்திய அரசிடம் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அதிகாரிகளும் மத்திய அரசுடைய தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுக்கு ராஜ்நாத் சிங் பொறுப்பு நம்ம சொல்ல போறோமா? நான் கேட்பது, இந்த சம்பவத்தை செய்வது யார்? RSS உடைய அமைப்பினுடைய துணை அமைப்புகள் செய்கின்றது. தர்ம ஜாகரன் என்ற பெயரிலே தர்மம் என்பது இல்லாமல் என்ன தர்மம் சொல்லுது? அதாவது சம தர்ம சபாவை என்று உபனிஷதம் சொல்கிறது. எல்லா தர்மங்களும் சமமானது என்று உபனிஷதம் சொல்லுது. அந்த உபனிஷதத்திற்கு எதிரான ஒரு செயலை இவர்கள் செய்கிறார்கள். என் கீதை என்ன சொல்கிறது? அதாவது ரொம்ப சம துக் சுகே ஸ்வஸ்தா லங்காஷ்ட காஞ்சன பிரிய துல்லிய பிரிய சம என்று சொல்கிறது. விருப்பு வெறுப்பு இல்லாதவன் தான் மனித புனிதன் என்று கீதை சொல்லுகிறது. இந்த வெறுப்பையும் விருப்பையும் ஏற்படுகின்ற, அது மட்டுமல்ல, தங்கத்தையும் மண்ணையும் ஒருபோல் பாவிக்கக்கூடியவன் சிறந்தவன். அதே போன்று துக்கத்தையும் சுகத்தையும் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சொல்லக்கூடிய மதத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எதிர்ப்பவர்கள் எப்படி உண்மையாக அந்த மதத்திற்கு அவர்கள்
ஆட்களை கேட்க விரும்புகிறேன். இந்து மதம் அப்படிங்கிறது கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தன் வசம் கொண்ட ஒரு மதம் அல்ல. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு அர்ஜுன் சம்பத், ஒரு லார்ஜர் சங் பரிவாரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை செய்திருக்கிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. நாங்கள் ரேஷன் கார்டு உள்ளிட்ட அம்சங்களை ஆசையாக காட்டித்தான் மதமாற்றப்பட்டோம் அப்படின்னு மதமாறியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது இட் இஸ் அகேன்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகிள் 25 ஆகட்டும் 26 ஆகட்டும் இதற்கெல்லாம் எதிரான ஒரு விஷயம் இல்லையா? இது கண்டிக்கத்தக்கது என்றால் மாறுபடுவீர்களா திரு சம்பத்? நிச்சயமாக ஆசை காட்டியோ அச்சுறுத்தியோ வாழ்முனையிலோ ஒரு மதத்தை திணிப்பது என்பது இந்து சமயம் ஏற்றுக்கொள்வதில்லை. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு இந்து சமயத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், இந்து சமயம் எப்பொழுதும் எந்த காலத்திலும் யாரையும் சென்று நீங்கள் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தது கிடையாது. அப்படியான வரலாறு நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. சமீப காலமாக அதற்கு பொருந்தாத இந்துக்களுடைய எண்ணிக்கை இந்த மோசடி மதமாற்றம் மற்றும் கட்டாய மதமாற்றம் ஆகியவற்றால் குறைந்து போனதன் காரணமாக ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஒரு சில இந்து அமைப்புகள் தாய் சமயம் அழைக்கிறது, தமிழ் சமயம் அழைக்கிறது, சேரவாரும் ஜெகத்தீரே என்று சொல்லி நிறைய பேர், குறிப்பாக தமிழகத்திலே தலித் கிறிஸ்தவர்கள், அவர்கள் சர்ச்சிலே சம உரிமையோடு நடத்தப்படுவது இல்லை, நாங்கள் கீழாக நடத்தப்படுகிறோம், நாங்கள் என்ன காரணத்திற்காக மதம் மாறினோமோ அதே காரணங்கள் இழிவுகள் அங்கே நீடிக்கிறது, நாங்கள் தாய் சமயம் திரும்ப விரும்புகிறோம் என்று சொன்ன பொழுது ஒரு மாபெரும் தாய் சமயம் திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரும்பவும் தாய் சமயம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி திருவதிகை வீரத்தானேஸ்வரர் கோவிலே தவம் இருந்து அவரை தாய் சமயம் திருப்பினார். அப்பதான் முதல்ல திருநீற்றை ஏற்றுக்கொண்டு அவர் தாய் சமயம் திரும்பினார். பிரச்சார ஏற்பாடோ இந்து சமயத்தில் எப்பவுமே இருந்தது. காஷ்மீர்ல முஸ்லீம்களா அந்த மன்னர் வந்து பிரதமர்கிட்ட கூட்டு கருத்து கேட்கல, நீங்க ஏன் வந்து திரும்ப தாய் மதம் திரும்ப கூடாதுன்னு கேட்கிற போது அப்படின்னு சொல்லி அவங்க நாங்க வந்து போய் பிரம்மஹத்தி சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு தாய் மதம் திருப்ப முடியாம விட்டுட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் நம்முடைய சத்ரபதி சிவாஜி தாய் மதம் திருப்பினார். இப்பொழுது இந்த தாய் மதம் திணிக்கப்பட்டால் கண்டிக்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து இல்லை. நான் அவரோட ஆடியோல பிரச்சனை நினைக்கிறேன், மீண்டும் வர அவருடைய ஹெட்போன்ல பிரச்சனை, மீண்டும் வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு நிஜாமுதீன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இது வந்து இந்த அரசாங்கம் கூட இதை ஆதரிக்கல, பாரதிய ஜனதா ஆதரிக்கல, ஒரு சிலர் இந்த கருத்துக்களை ஏற்கலாம். நான் வந்து ஒட்டுமொத்தமாக இது தவறு, இது மாதிரியான தவறுகள் முந்தைய காலங்களில் நடந்திருக்கிறது, இம்முறை நடந்திருக்கிறது, இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு அரசாங்கத்தை, ஒரு மத்திய அரசாங்கத்தை இதன் காரணமா இதனால் நடந்தது குற்றம் சாட்ட முடியும், குற்றம் சொல்ல முடியாம இருக்க முடியாது. அவங்க வந்து இந்துத்துவாவை போர்ஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக பல்வேறு கிளைகளை கொண்டு செயல்படுகிறார்கள். ஒருவர் செய்வார், இன்னொருவர் இல்லை என்று சொல்வார், வாடிக்கையான விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை என்னை பொறுத்தவரை இது பாஜகவே குறை சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த நாட்டில் இந்த ஆட்சி வந்த பொழுதுதான் நாங்கள் இந்துத்துவாயை திணிப்போம் என்ற நிலையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி பேச முடியாது. இந்த சம்பவத்தில் இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்த காரணத்தினால தான் சம்பவமே நடக்குது. விளம்பரப்படுத்தி இவ்வளவு பெரிய மீடியா முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு பெரிய பணத்தை செலவு செய்து சொத்து தருகிறேன் எல்லாம் சொல்லி அரசாங்கத்துடைய சலுகைகளை பெற்று தருகிறேன். நாட்டில் கன்வர்ஷன் நடக்கிறேன்னு சொல்றீங்களா சார்? கன்வர்ஷனை பத்தி நான் சொல்ல வரல. ஒரு மனிதன் நடக்காதனாலதான் பல மாநிலங்கள்ல சட்டங்கள் வந்திருக்கிறதா? மோடி சர்க்கார் வர வரைக்கும், பிஜேபி அரசாங்கம் வர வரைக்கும், பிஜேபி அரசாங்கம் இல்லாத போது மோடி கொண்டு வந்தார் இந்த சட்டத்தை. முதல்ல 6 மாநிலங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் 6 மாநிலம் கொண்டு வரப்பட்டாங்க, தமிழ்நாட்டில் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா கட்டாய மதமாற்றம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்ற காரணத்தால் எடுத்து விட்டார்கள். கட்டாய மதமாற்றம் தவறு என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே தாய் மதம் திரும்புகிறார்கள். தாய்மதம் இப்ப வந்தவர்கள் இப்ப சமீபத்தில் இவர்கள் வாழ்கின்ற காலத்தில் மதம் மாறினார்களா?
அது ஒரு கொஸ்டின் இருக்குது. இவங்க தாத்தா காலத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி மதம் மாறி இருக்காங்க. எல்லாமே இந்தியாவில் மதம் மாறினவர்கள் தானா? இல்லை என்று சொல்லவில்லை. தாய் மதம் என்றால் யாருக்கு தாய் மதம்? தாய் மதத்துக்கு திரும்பலாம், மதம் மாறலாம். அதுல எல்லாருக்குமே உரிமை இருக்கு. தாய் மதம் யாருக்கு? நீங்க என்ன அதுக்கு டெர்மினாலஜி கொடுக்கலாம், அது வாலண்டியரா செய்யலாம். ஆனா ஒரு ரேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆசை காட்டப்பட்டு, பணத்தாசை காட்டப்பட்டு, இல்லைன்னா கட்டாயமா நடக்கும் பொழுது அது நீங்க ஒரு போர்சிபிள் ஒர்க்ஸ் கூட கண்டிக்கல. இன்னைக்கு உங்களுடைய லார்ஜர் பரிவாரம் இருக்கக்கூடிய சங் பரிவாரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்கள் பேசப்படுகிறது அப்படின்னா நீங்க வசதியா டிஸ்டன்ஸ் மட்டும் பண்ணிட்டு பொறுப்பேற்றுக்காம கண்டிக்க கூட முழு மனதோட கண்டிக்காம இருக்கீங்களோ? இந்த நாட்டுல மத மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுவதே சங்க பரிவார் தான். மதமாற்றம் நாட்டோட அமைதிக்கு மட்டுமல்ல, நாட்டோட ஒற்றுமைக்கும் பிரச்சனையாகுது, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்குன்னு இவ்வளவு நாள் பேசுறது என்ன ஆச்சரியமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு சம்பவமும் நாட்டுடைய பாதுகாப்புக்கு பாதகமான விஷயம் இல்லையா? நீங்க ஒரு அமைப்பான பஜ்ரங்களுடைய செயல் அப்படிங்கிறது தவறானது. உங்களோட கொஸ்டினுக்கு நான் வேற மாதிரி ஆன்சர், நாட் அ டைரக்ட் ஆன்சர். ஓகே, இத்தனை நாள் இந்த பக்கம் பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப ஏதோ புதுசா இந்த நாட்டுல ஒரு மதமாற்றம்னு ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி பேசுறாங்களே. சகோதரர் நான் வரும்போது பேசிட்டு இருந்தாரு, இவ்வளவு கூட்டமா இவ்வளவு பேரு ஒட்டுமொத்தமா அப்படி மதம் மாத்துறாங்க. இதே வார்த்தை தான் மீனாட்சிபுரத்துக்கும் பொருத்தமா நம்ம பாத்துக்க முடியுமா? மீனாட்சிபுரத்துல அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக 200 குடும்பங்கள் மதம் மாறும்போது இதே மாதிரிதான் சகோதரர்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே இந்து மதத்தில் உள்ள தீண்டாமையின் காரணத்தால மதம் மாறினார்கள். நான் ஒத்துக்கிறேங்க. நீங்க ஒருவேளை வாதத்திற்காக தீண்டாமைதான் இன்று வரைக்கும் இருக்கிற வர்ணாசிரம தர்மம் என்னை விட இருக்கிற காரணத்தினால்தான் மதமாற்றங்கள் நடந்தது. தீண்டாமை மட்டுமே மதமாற்றத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து மறைக்காமல் உண்மையை சொல்லட்டும். கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறின இடத்துல தீண்டாமை இல்லாம இருக்கா? அங்க இருக்கக்கூடிய சர்ச்சுக்கள் ஒவ்வொரு தனித்தனியான ஜாதிகளுக்கும் தனித்தனியா இல்லாம இருக்கா? இதே விழுப்புரத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி தலித்துகள் வன்னியருடைய சர்ச்சில் போறன்னு பிரச்சனை வரலையா? நான் பேசி முடிச்சது அதுக்கப்புறம் சொல்லுங்க. இதே மீனாட்சிபுரத்துல மதம் மாறின இடத்துல ஒரு ஆய்வே நடத்தி கருப்பாய் என்கிற நூர்ஜான் அப்படிங்கிற புத்தகம், நூர்ஜான் என்கிற கருப்பாய்ங்கிற புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, தலித்துகள் மீனாட்சிபுரத்தில் தீண்டாமையின் காரணமாக மதம் மாறினார்கள். ஆனால் அந்த தலித்துகள் வீட்டில் இன்று வயது முதிர்ந்த பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா சொல்லு. ஆக தீண்டாமையின் காரணமாக மதமாற்றம் நடந்திருக்கு. மதமாற்றத்திற்கு பின்னால தீண்டாமை இல்லைன்னு இங்க இருக்கிற ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை மதமாற்றத்தில் மதமாற்றத்தை பிறகோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த தீண்டாமை இங்க இருப்பதில்லை. இவ்வளவு நாள் இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேச இன்சிடென்ட் பாராளுமன்றத்துல எல்லாம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இத்தனை நாள் இந்த பக்கம் நின்று பேசினவங்க எல்லாம் இப்ப இந்த பக்கம் நின்று ஐயோ என்னுடைய கருத்து வேற தவறு நடந்திருக்கிறது, அதனால இந்த தவறு இதை பற்றி பேசக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த விஷயம் எங்களோட பதிலை இன்று எங்களுடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற அத்தனை விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். we are sharing your concern. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த கட்டாய மதமாற்றம் இந்த மாதிரி ஒரு RSS உடைய வரஹரி இன்னைக்கு எங்களோட மினிஸ்டர் சொல்றது மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? அவர் சொல்லிட்டார்ல, எல்லாருமே பாராளுமன்ற நடவடிக்கையில பாத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த மீடியா விவாதம் அவசியம் இல்லையே. அதனால பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல மக்களுக்கு சொன்னதுதான், இந்த நாட்டில் மதமாற்றம் என்பது ஆசை வார்த்தை காட்டி அச்சுறுத்தி கட்டாயமாக நடைபெறும் என்றால் அதை தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் கேட்டிருக்காரு. நீங்க முடிவெடுங்க. ரொம்ப சுருக்கமா சொல்றேன். வெங்கையா நாயுடு ஆகட்டும், அர்ஜுன் சம்பத் ஆகட்டும், சகோதரி ஆகட்டும், பேசுவது நாணம் இலை பேணுவது காமம் என்பது போல அதெல்லாம் தவறு தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அதை செயல்படுத்துகிறார்கள் என்பது நாம் பிரச்சனை வந்து தீண்டாமை வேறு ஜாதிகள் பிரிவுகள். எல்லா மதங்களிலும் தீண்டாமலும் ஜாதிகளும் இருக்கலாம், சில மதங்களிலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தீண்டாமை என்பது இந்து மதத்தில் இருந்ததால் தான் பௌத்த மதத்திற்கும் ஜைன மதத்திற்கும் மாறினார்கள் என்ற உண்மை ஊரறிந்த உண்மை. இது வந்து புதுசா நாம் சொல்ல வேண்டிய அம்பேத்கர். நான் கேட்கிறது, இந்த தீண்டாமை என்பது அங்கு மட்டும்தான் இருக்கிறது. வர்ணாசிரம தர்மம் உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லை.
சொல்ற வர்ணாசிரம தர்மம் நாங்கள் எதிர்க்கிறோம். விஸ்வஹிந்து பரிஷத்தோட மாநாட்டில் போட்ட தீர்மானம் தீண்டாமையை ஆதரிக்க எந்த வேதமாக இருந்தாலும் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அது எந்த தர்மமாக இருக்கட்டும், தீண்டாமையை சொல்ற எந்த சாஸ்திரத்துக்கும் இந்த மதத்தில் இடம் கிடையாது. நன்றி. அர்ஜுன் சம்பத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ஒரு ஹிந்து கட்டாயப்படுத்தப்பட்டோ இல்லாட்டி ஆசை காட்டப்பட்டோ மதமாற்றப்படுவாரே ஆனால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆனா இந்த நாட்டுடைய ஒரு குடிமகனா இருந்து இன்னைக்கு ஒரு ரேஷன் கார்டு உள்ளிட்ட இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் அனுபவிக்கணும்னா நீ ஹிந்துவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மதமாற்றப்பட்டிருப்பதை ஏன் கடுமையா கண்டிக்க உங்களுக்கு எல்லாம் மனம் வர மாட்டேங்குது? நிச்சயமாக நாங்கள் இத்தகைய விஷயங்களை கடுமையாக கண்டிக்கிறோம். கட்டாய மதமாற்றம், ஆசை காட்டி மதமாற்றம், வாழ்முனையில் லவ் ஜிகாத் இது போன்ற விஷயங்களை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இந்துக்கள் தரப்புல இதுவரைக்கும் இத்தகைய மதமாற்றங்களை, அதாவது மதமாற்றம் என்பது வேறு, தாய் சமயம் திரும்புதல் என்பது வேறு. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். தாய் சமயம் திரும்புவதை கூட நாங்கள் எப்பவும் ஆசை காட்டி அச்சுறுத்தி பண்ணது கிடையாது. அங்கே குற்றம் நடந்திருந்தால் அந்த குற்றவாளிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கட்டும். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வந்ததுன்னா இவங்களும் தண்டனைக்குரிய குற்றவாளிகளாக வருவார்கள். ஆனால் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வாழ்முனையிலே, அது மட்டுமல்ல, நான் சொல்லல, இது அண்ணல் காந்தியடிகள் மிக தெளிவா சொல்றார். இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் அரிசி கிறிஸ்தவர்கள், கோதுமை கிறிஸ்தவர்கள், மிக தெளிவாக சொல்லுகிறார் காந்தியடிகள். சார், எந்த மதம் மத பிரச்சாரம் செய்கிறது? 7 தொலைக்காட்சி தமிழ்ல மட்டும் மத பிரச்சாரம் தினசரி செய்து கொண்டிருக்கிறது. 7 தொலைக்காட்சி எங்க பார்த்தாலும் எழுப்புதல் ஜப கூட்டம். இருக்கிறது. அதாவது ஏதோ மதமாற்றம் பண்ணிருக்கிறாங்க, நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, பல நேரங்களிலே நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஜனத்தொகை வெகு வேகமாக, தமிழருடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. தாய்மதம் திரும்பி வருகிறவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க தீண்டாமையால மதம் மாறான்னு சொல்றீங்க, மிக தவறு. தீண்டாமையால மதம் மாறி இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க குர்ஆனை ஏத்துக்கிட்டு, குர்ஆனை விரும்பி, குர்ஆன்ல இருக்கிற அறிவுபூர்வமான கருத்துக்களை விரும்பி போகல. ஒத்துக்கிறீங்களா நீங்க? அப்ப பைபிளை ஏத்துக்கிட்டு பைபிள்ல சமத்துவம் இருக்குது அப்படி அவங்க என்ன, அவங்க இங்க தீண்டாமை இருக்குன்னு போயிருக்காங்க. இங்க தீண்டாமை இல்ல. எங்க ராமானுஜர் கோயில் கோபுரத்து மேல ஏறின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் உண்டு, ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. இன்னைக்கு பாரதியாருடைய நினைவு நாள். எல்லாரும் திரும்பி வாங்க. திரும்பி வந்தா இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அரவணைக்க தயாராக இருக்கிறோம். ஆலயத்திற்குள் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறோம். யார் சொன்னா நால்வர்ணம் என்பது தவறு என்று? அவர் மிக தவறாக தீண்டாமை எந்த காலத்திலும் கிடையாது, தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். உருவம் இல்லை, தாய் தந்தை இல்லை, அவருக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லது இங்கே உயர்வு தாழ்வு கிடையாது, வர்ணாசிரமம் கிடையாது. வாருங்கள் என்று அழைப்பது வேறு, நீ நன்மை ஆக வேண்டும், இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று சொல்வது வேறு. இதுதான் இந்து தர்மத்துக்கு எதிரானது. தர்மத்துக்கு எதிரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். சொல்லும் போது இதை கண்டிக்கிறேன், பேசும்போது முதலில் சொல்லும் போது கண்டிக்கிறேன். இன்றைக்கு வெங்கையா நாயுடு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இப்படித்தான் பேசுகிறார். நான் சொல்லிவிட்டு அவர் ஒரு RSS காரணத்தை சொல்லிவிட்டு அதற்கு எதிரான அதனால நீங்க பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்வது என்னன்னு சொன்னா, இது இந்து தர்மத்துக்கு எதிரானது. இது ஒரு மதத்தை நீங்க சொல்றீங்க, இந்து தர்மத்துல இது இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, இந்தியாவில் இந்து மதம் என்று ஒன்று இல்லை. சைவம், வைணவம், கௌமாரம், கானபத்தியம் என்பது மதங்கள் உண்டு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இதுவரையும் சைவமும் வைணமும் ஒன்றா இருந்தது. இன்னைக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேற. இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் விஷயமாக இருந்தார்கள், இந்த விஷயத்திலே ஒரு மதத்திற்கு எதிராக நடக்கிறது என்பது அது மட்டுமல்ல. சங்கராச்சாரியார் சென்ற
மத்தவங்களும் பெஸ்டும் திரு நிஜாமின் அவர்கள்ட்ட கேட்கணும் என்றேன். இந்து மதம் வந்து இந்த கட்டாய மத மாற்றத்தை ஆதரிக்கக்கூடிய மதம் இல்ல அப்படின்னு. எந்த மதமும் கட்டாய மத மாற்றத்தையோ இல்லாட்டி காசு கொடுத்தோ இல்லாட்டி லியூர் பண்ணியோ ரேஷன் கார்டு காட்டியோ மத மாற்றத்தை எந்த மதமும் ஆதரிக்கிறதா நமக்கு தெரியாது. நான் திரு நிஜாமுதீன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். பல மாநிலங்கள்ல கட்டாய மத மாற்ற தடை சட்டங்கள் இருக்கிறது. மத மாற்ற தடை சட்டங்கள் அல்ல, கட்டாயமாக மதம் மாறினால் அதை தடுக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது. இது நடந்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. இருந்திருக்குமையானால் இதை சட்டப்படியாக கண்டித்திருக்க முடியும். பார்லிமெண்ட் ரைஸ் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது காட்டிலும் அந்த சட்டப்படியாக அணுகிருக்க முடியும். இருந்திருக்குமையானால் இந்த ஒரு பிரச்சனை இல்லையா? இல்ல, ஒரு மனிதனை போலியாக ஏமாற்றி யாரை மதம் மாற்றினாலும் அந்த சட்டத்தை வச்சுதான் தண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருக்கிற சட்டமே அது குறித்து நடவடிக்கை எடுக்க போதுமானது. ஒரு குற்றம் இருக்கு, இது வந்து சட்டத்தின் வாயிலாக அந்த குற்றத்தை லஞ்சம் கொடுக்கிற மாதிரி ஒரு ஆசை காட்டுற மாதிரி ஒரு குற்றம் நடக்குது. ஐபிசிஏ வேண்டாம், சிஆர்பிசிஏ வேண்டாம் சொல்லல. இருக்கிற சட்டமே போதுமானது. அதுக்காக கட்டாய மதம் மாற்றம் வந்தால் நிச்சயமா தடுக்கத்தான். என்ன பொறுத்தவரை எந்த மதமாக இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும், இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு கட்டாய மத மாற்ற சட்டம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல விதிகள் இருக்கு. அந்த வரையறையெல்லாம் பொருந்தாம இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த விதிகள் இருந்து இதை செய்திருப்பார்களே ஆனா சட்டப்படி ரொம்ப எளிமையா தண்டிச்சிருக்க முடியும். இப்போ தண்டிக்கலாம். இப்போ அதனால வழக்கு போட்டிருக்காங்க. இல்ல, இருந்திருக்குமே. இல்ல இல்ல, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த மதத்திற்கும் அவர்கள் சார்ந்த மதம் நல்லது என்று கருதும் போது நான் பிறரை அழைக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. கட்டாய மத மாற்றம் தப்பு. இப்ப அப்படிங்கிறீங்க. ஆனா அதுக்கான ஒரு சட்டம்னா அது தேவையில்லைங்கிறீங்க. என்ன அடிப்படை? சட்டம் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. இருக்கிற சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதுதான் எனக்கு வாதம். என்ன ஆகும்? ஒரு சட்டம் வருது, கொண்டு வாங்க. கட்டாய மதமாற்ற சட்டத்தை நாடு முழுக்கவும் இல்ல மற்ற மாநிலங்களுக்கும் வருது, நீங்க ஆதரிக்கிறீங்க. அதை வந்து திணிக்க கூடாது. அதாவது வந்து கட்டாய மதம் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு சும்மா உண்மையிலே மதம் மாறவர்கள் மீது வழக்கு போடுறது, அவனை கொண்டு வந்து இவனை கொண்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை யாரும் யாரையும் மதம் மாற்ற முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை செல்ஃப் டிக்ளரேஷன். நான் இஸ்லாம் ஆயிட்டு அவன் தன்னைத்தானே உணர்ந்து சொல்லும் பட்சத்தில் தான் இஸ்லாமிய ஆனாலும் நான் இன்னும் தனக்கு ஞானஸ்தானம் பண்ணியோ நூல் அணிவித்தோ அல்லது வேற ஏதாவது விபூதி கொடுத்தா நான் கொண்டு வர முடியாது. அது மாதிரி என் மதம் சிறந்தது, நீங்கள் மோடியை கூட கூப்பிடுறார், அது உரிமை எனக்கு இருக்கு. வானதி அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்று நாங்கள் கண்டிக்கின்றோம், எந்த மதமாற்றத்தையும் கட்டாய மதமாற்றத்தையும் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு பக்கம் பேசிட்டு, ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் எல்லாம் பேசுறீங்க, இன்க்ளூசிவ் குரோத் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடந்த பிறகு யோகி ஆதித்யநாத் சொல்கிறார், தேதி குறிக்கிறார், எண்ணிக்கை குறிக்கிறார், கிறிஸ்துமஸ் என்று குறிக்கிறார், டிசம்பர் 25 நான் இவ்வளவு மதமாற்றத்தை செய்ய போறேன் அப்படிங்கிறார். என்ன ஒரு பக்கம் இப்படி பேச்சு, இன்னொரு பக்கம் இப்படி நடவடிக்கை. சொல்லுக்கும் செயலுக்கும் எவ்வளவு வித்தியாசம். பாரதிய ஜனதா எம்பி, அவர் எம்பி. நான் என்ன சொல்றேன், இவர்கள் இவ்வளவு நாள் வந்து மதமாற்றத்தை அதை சொல்றேன். மதமாற்றம் வந்து இத்தனை நாள் இந்த நாட்டில் மிக மிக மோசமாக நடைபெற்ற காலத்தில் கூட இங்க வந்து தமிழகத்துல வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம், நீங்க சொன்னீங்கல்ல, வெறும் மதமாற்ற தடை சட்டம் இல்ல, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தமிழகத்தில் கொண்டு வந்த போது யாரெல்லாம் எதிர்த்தார்கள்னு எடுத்துப்பாரு. யாரெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்து சீஃப் மினிஸ்டர் பார்த்து அதை நீக்க வேண்டும் என்று கூறியது அப்படின்னு எடுத்து பார்த்துட்டாலே உண்மை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். இப்போது கூட என்ன சொல்கிறார்கள், கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை நாடு முழுவதும் கொண்டு வரணுமானா தயக்கம் இருக்கு. ஐயோ வேற மாதிரி ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. நீங்க வந்து பொய் வழக்குங்கிறது 2 பேத்துக்கும் பொருந்தும் இல்ல? ஆமா. அப்போ இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை நோக்கி யாரும் வர வாய்ப்புகளே குறையாது. இந்து தர்மத்தின் படி ஒரு மனிதன் மூலமாக வர முடியும். துஷ்பிரயோகம் செய்யப்படாத இந்து தர்மத்தில் இல்ல, இந்து தர்மத்தின் படி துஷ்பிரயோகம் செய்யப்படாத ஒரு சட்டத்தை சொல்லுங்க. துஷ்பிரயோகம் செய்யப்படாத குறிப்பிட்ட சாரார் மீது மட்டும் துஷ்பிரயோகம் செய்யப்படும். எல்லா சட்டமும் துஷ்பிரயோகம் செய்யப்படும். சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சமயத்துல பாதிக்கப்பட்டது அதிகமா. இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது சிறுபான்மையினரா இல்லையா? எந்த விஷயத்துல? இந்த விஷயத்துல அவங்க வந்து ஒரு கட்டாய மதமாற்ற தடசத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை
பிரிப்பிளான கொண்டு வந்து இதை ஒரு இந்தியாவுக்குள்ள திருப்பூர் ஆயுதமா எடுத்திருக்காங்க தாண்டி பிரிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சியோட எம்பி இப்படி பேசியிருக்கிறார். இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாரு, டெல்லியில இருக்காரு, பார்லிமெண்ட்டுக்கு வர்றாரு. என்ன நடவடிக்கையை இப்படி பேசியதற்காக பாரதிய ஜனதா நாங்க கட்டாய மதமாற்றத்துக்கு எதிரானவங்க தேதி குறித்து இந்த நாள்ல, அதுவும் கிறிஸ்துமஸ் நாள்ல நான் வந்து மதமாற்றம் செய்ய போறேன்னு சொல்றேன். 5000 பேர் எப்படி நடவடிக்கை எடுக்கும்? 5000 பேர் எப்படி? ஆதித்யநாத் நீங்க சொல்ற மாதிரியே நீ மதம் மாறலன்னு சொன்னா இந்த ஏரியாவில நீ குடியிருக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டினாருன்னு சொல்லி நீங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒருவேளை யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்தாப்பா நீ மதம் மாறுறவங்களுக்கு எல்லாம் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி ஆதாரம் இருந்தா வழக்கு போடுங்க. நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதோ இங்க பேசிக் கொண்டிருக்கிறாரு திரு அர்ஜுன் சம்பத், அவர் கூட திருநெல்வேலியில வந்து தாய் சமயம் திருப்பதற்காக மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா குடும்பங்களாக அவர்களோட உறவினர்களோட வந்து மதம் வந்து அவங்க தாய் சமயம் திரும்பினாங்க. அப்போ தனிப்பட்ட முறையில இதே மாதிரி 41,000 ரூபாய் நாங்க கொடுத்து திருநெல்வேலியில இருந்து நாங்க ஆளை கூட்டிட்டு வந்து மீனாட்சிபுரத்துல மதம் மாத்திரோம்னு சொன்னா அது உண்மை. அது உங்களுக்கு தப்பாப்படும். அது உண்மை. அது உண்மைனா அப்ப ஏன் இது உண்மை நம்ப மாட்டேங்கிறீங்க? அப்ப நாங்க செஞ்சா தப்பு. ஏன் உண்மையா இருக்க கூடாது? தாராளமா ஆதாரம் இருந்தா வழக்கு போடுங்க. இல்லை ஆதாரம் இருந்தா யோகி ஆதித்யநாத் மீது வழக்கு பதிவு செய்து இந்த மாதிரி வந்து டார்கெட் எடுத்து கொண்டு வராங்க ஒரு குற்றச்சாட்டு சங்பரிவார் அமைப்புல வைக்கிறீங்க. அதே போல ஒரு கட்சியுடைய எம்பி, இந்த பார்லிமெண்ட் எம்பி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் எடுத்தவர் நீங்க டார்கெட் வைத்த 5000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லி நான் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 5000 பேர் இந்த டிசம்பர் 25க்குள்ள அவங்க வந்து சனாதன தர்மத்துடைய இல்ல ஹிந்து மதத்துடைய ஒருவேளை இதுக்கு முன்னாடியே தன் வாழ்நாள் ஒரு இலக்கு வச்சிருக்காரு. ஒரு முஸ்லீம் தன் வாழ்நாள் இலக்கு வச்சிருக்கான், ஒரு கிறிஸ்டியன் தன்னுடைய வாழ்நாள் இலக்கு வச்சிருக்காங்க. நாங்கள் ஏன் இலக்கு வைத்து ஒரு தாய்மதம் திரும்பும் நிகழ்ச்சியை தப்பாப்படுது? யோகி ஆதித்யநாத் அதே இலக்கு வச்சா உங்களுக்கு சரியாப்படுது? நான் கேக்குறேன், யோகி ஆதித்யநாத் இப்பதான் வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க கிறிஸ்டியன் திருப்புவதற்கு உரிமை உண்டு. நாங்க யாரையாவது கட்டாயப்படுத்தியோ ஆசைப்பட்டோ நாங்க ஏதாவது மதமாற்றம் பண்ணா எங்க மேல நடவடிக்கை எடுங்க. தமிழ்நாட்டிலே ராமானுஜருடைய அவதார நாள் 2017 வருது. சமத்துவத்தை போதித்தவர், தீண்டாமை கிடையாது. அவருடைய அவதார நாளுக்குள்ளாக நாங்கள் 1 லட்சம் பேரை தாய்மதம் திருப்ப திட்டமிட்டிருக்கிறோம். செய்வோம். எனக்கு வைத்து செய்வது அப்படின்றதெல்லாம் எழுத்திருக்கிறது. வாத்துக்கு போகக்கூடாது, கிணத்துக்கு போகக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, சட்டம் போடக்கூடாது, கல்லூரிக்கு போகக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, ராஜாஜி வரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன காலம். உங்க சர்ச்சையில தான் இன்னைக்கு அந்த உங்க மசூதி ஒரு விரல வெட்டுறான். அதாவது இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசு சமாஜ்வாதி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்திருக்கிறது. ஏன் இங்க பார்லிமெண்ட்ல கோஷம் போடக்கூடிய பல கட்சிகள் அந்த மாநில சர்க்கார் மீது தங்களுடைய கோவத்துல ஒரு பகுதியை கூட ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? நேரடியா ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி சமாஜ்வாதி சர்க்கார் அது செய்யல. இதை தாண்டி இந்த சமயத்துல இது ஒரு போர்சிபிள் கன்வர்ஷன் பல மதங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு பல மதங்கள் மீது இருக்கிறது. ஆகிய காரணத்தினால் அக்ராஸ் த கண்ட்ரி இல்ல பல மாநிலங்கள் அந்தந்த அளவுல ஒரு ஆன்டி போர்சிபிள் கன்வர்ஷன் லா கொண்டு வரணும் அப்படின்னா மறுப்பீங்களா? அதாவது ஒரு சின்ன விஷயம், சமாஜ்வாதி பார்ட்டி யூபியில இருக்குது. ஆனா சஹரன்பூர் கலவரம், முசஃபர்பூர் கலவரம், மீரட் கலவரம் இவையெல்லாம் யார் செய்தது, யார் கைது செய்யப்பட்டார்கள் என்ற உண்மை நமக்கு தெரியும். இது ஒரு ஒரு கேள்வி, நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, அதாவது இன்றைக்கு 6 மாதங்களாக வளர்ச்சி என்ற பெயரிலே ஆட்சிக்கு வந்தவர், அவர் சொல்லுகின்ற விஷயம் சிறுபான்மை மக்களை நாய் என்று ஆரம்பித்திருந்த யார்? மோடி ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் வந்து ஆதித்யநாத் என்ன பேசினார்?
எப்படி காரணம் என்பதை நான் சொல்லி ஆகணும். அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி RSS கூடத்துக்கு ஒரு கேள்வி அவர் கேட்டாரு, நீங்க இவ்வளவு அணிவகுப்பு பண்றீங்களே, ஏன் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கீங்க என்று. இன்றைக்கு அந்த கேள்வியை தான் திரு மோடி அவர்களிடமிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கேட்கிறேன். இந்த 6 மாசமா மதம் ஆச்சரியங்களை உருவாக்குவது, வகுப்பு சண்டைகளை உருவாக்குவது யார்? ஏன்னா மற்ற கட்சிகளை உருவாக்குறது, இது பாரதிய ஜனதா உருவாக்குறது என்பது தெல்ல தெளிவாக பாரதிய ஜனதா காரணம் மட்டுமல்ல. இன்னைக்கு டைம்ஸ் நவுல இருந்து அதாவது நியூஸ் எக்ஸ் டிவி வரையும் பணத்தை எண்ணி கொடுப்பது 2 லட்சம் ரூபாய் கிறிஸ்தவர்களுக்கு, 5 லட்சம் ரூபாய் முஸ்லிம்களுக்கு. இந்த பணத்தை பகிரங்கமாக கொடுத்து மதம் மாற்றுகின்ற இந்த வேலை எவ்வளவு மோசமான வேலை. இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இந்த மதமாற்றப்பட்டவர்கள்ட்ட போய் நீ ஹிந்துவும் கிடையாது முஸ்லிமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சில ப்ரொசீஜர்லாம் பண்ணாதான் நீங்க திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னு எங்களுக்கு சலுகை தருவதாக சொன்னார்கள். சலுகை தரல நாளைக்கே மாற போறாங்க. இப்ப இந்த பணத்தால் மாறுபவர்கள் நீண்ட காலம் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மதம் மாறியதாக சொல்லப்பட்டவர்கள் கட்டாய மதமாற்றம் எங்களுக்கு ஒரு கட்டாய மதமாற்ற சட்டம் நாடு முழுக்க வரணும், இல்ல அந்தந்த மாநிலங்கள்ல கொண்டு வந்தா எனக்கு தீர்வு அப்படின்னா மறுத்திருக்கலாம். நான் மாட்டேன்னு சொல்லலையே. நான் என்ன சொல்ல வரேன், பல மாநிலங்கள்ல இருக்கு. அது போன்ற கட்டாய மதமாற்ற சட்டம் ஒரு பிரிவினருக்கு எதிராக போய்விடக்கூடாது. இன்னைக்கு இந்தியா வரலாம், இந்தியா முழுக்கும் சிறைச்சாலைகள் இருப்பது இன்றைக்கு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக சிறுபான்மை மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். அதிகமான வழக்குகள் இந்த சட்டத்தை கொண்டு இது போன்ற தவறுகளை செய்து பாரதிய ஜனதா கட்டாய மதமாற்றத்தை கொண்டு வந்தால் அது நீண்ட நாள் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்க முடியாது. அது அவர்களுக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக உங்க கேள்விக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஊபியில நடந்தா அந்த சர்க்கார் மேல குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க, குஜராத்ல நடந்தா மோடி அரசாங்கத்து மேல குறை சொல்றீங்க நீங்க கேட்டீங்க. அது நாம சொல்ல வேண்டியதில்லை. குஜராத்தில் நடந்த சம்பவத்திற்கு மோடியே பொறுப்பு என்று விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை தொடர்ந்து எழுதுனது மோடி காரணமா இல்லையாங்க. அடுத்த விசாரணை கமிஷன் நடந்து குற்றவாளி கொண்டு ஓட்டு வாங்கிக்காக நடந்த குற்றம். மக்கள் சூண்டி உள்ள ஓட்ட வாங்கினதுக்காக நடக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? குஜராத்திலே மோடி அரசாங்கத்திற்கு உதவிகரமாக இருந்தவர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில அரசுல உயர் அதிகாரியா இருந்தவர் தான் இந்திரா காந்தி அம்மா பாகிஸ்தானோட யுத்தம் வந்த உடனே எல்லா முஸ்லீம்களுக்கும் லீவ் கொடுத்து அனுப்புனாரு. இந்திரா காந்தி அம்மா அனுப்புனாங்க. பெரிய இன்ஜினியர் அவருக்கு முஸ்லீம்களை நம்பிக்கை இல்லாம நடத்தியது பிஜேபி. அப்படி இல்ல. அர்ஜுன் சம்பத் என்னுடைய கேள்வி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தாய் மதம் திரும்புதல், தாய் மதம் திரும்புதல், தாய் மதம் திரும்புதல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது எந்த அடிப்படையிலன்னா இந்தியா ஒரு ஹிந்து நாடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நான் புரிஞ்சுக்கிறேன். இந்தியா ஒரு ஹிந்து நாடாக இருந்திருக்கலாம், உண்மை இல்லையா? இந்தியா ஒரு ஹிந்து நாடாக இருந்திருக்கலாம். 1947க்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் கிடைத்திருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்கணுமே தவிர திரும்புதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால் எப்படி பொருந்தும்? We have a constitution and that is secular. எங்க திரும்புதல்? கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறது? அவரவர் விரும்புகின்ற மதத்தை அவரவர் பின்பற்றலாம் என்று மிக தெளிவாக எங்களுக்கு எங்களுடைய உரிமையை கொடுத்திருக்கிறது.
நீங்க ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நாங்க எங்கேயும் போய் அதாவது ஸ்கூல் ஆரம்பிச்சு மருத்துவமனையில இங்கெல்லாம் நாங்க மதமாற்றம் செய்யல. அங்கே சர்ச்சுகளிலே ஜாதி கொடுமையிலே பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே தாய்மதம் திரும்புகிறார்கள். நாங்க யார் மேல இன்னும் சொல்ல போனா தாய்மதம் திரும்புவதற்கான ஒரு முறை கூட இந்து சமயத்தில் இல்லாமல் இருந்தது. எங்களுடைய நால்வர் பெருமக்கள் நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் தான் முத தாய்மதம் திருப்பினாங்க. அதே போல சத்ரபதி சிவாஜி முஸ்லீமாக மாறி போய்விட்ட தளபதிக்கு தன் தாய்மதம் திருப்பி தன் பெண்ணை கல்யாணம் செய்து வைத்தார். இப்பதான் இந்த தாய் சமயம் திரும்புகிற முறையே கொண்டு வந்திருக்கோம். 1950 பிறகு இந்தியாவில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்திருக்கு சார். எல்லா மதமும் ஒரே நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்புதல் அதெல்லாம் வரணும், அதெல்லாம் எங்களுக்கு வேணும். ஏன் சார் முஸ்லீம்கள் மதத்துல மசூதியில போய் மாறலாம்? நீங்க முஸ்லீம்கள் மேல விரோதமாயிருங்க, இல்லாம போங்க, அது வேற விஷயம். உண்மையை நிச்சயமா சொல்ல வானதி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். சப்கா விகாஸ் இது இந்தியா தான் வந்து இந்தியா கான்ஸ்டிடியூஷன் தான் ஹோலி புக் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு டெவலப்மெண்ட் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேசிட்டு இன்னைக்கு உங்களுடைய நடவடிக்கை பல சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்களா, நடக்கக்கூடிய சம்பந்தம் நீங்க சொல்ற சமயத்துல யோகி ஆதித்யநாத் வேற மாதிரி சொல்றாரு, சாதி நிரஞ்சன் ஜோதி வேற மாதிரி பேசுறாங்க. ஹோலி புக் ஆஃப் இந்தியாவா பகவத்கீதாவை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சொன்னது ஒண்ணு, செயல்பாடு இன்னொன்றாக இருக்கிறது. அவசியமே இல்ல, நீங்க அந்த மாதிரி எதுவும் கம்பேர் பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னு கேட்டா நீங்க இந்த மாதிரியான மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களாகட்டும் அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய மத கலவரங்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சுலபமாக எந்தவித ஆதாரம் இல்லாமல் இதற்கெல்லாம் வந்து சங்க பரிவார் காரணம், RSS காரணம், பிஜேபி காரணம் அப்படிங்கிறது உங்க அமைச்சர் ராம்ஜாதா ஹராம்ஜாதான்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நீங்க பேசி முடிச்சீங்களா சார்? உங்கள்கிட்ட தான் வரேன். இந்த ஒரு கருத்துக்களை யோகி ஆதித்யநாத் சொல்லலையா? சொல்றேன், ஒருவேளை அந்த மக்களை ஒருவேளை இல்ல, மக்கள் மனமு வந்து மதம் வந்து மாறுவதற்கான அனைத்து உரிமைகளும் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நான் கேட்கறது எல்லாமே சிறுபான்மையாக இன்று இருக்கக்கூடிய மதங்களை சார்ந்தவர்கள் இந்து மதத்திற்கு மாறுவதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் எதிர்ப்பு? இதுக்கெல்லாம் சங்க பரிவார் காரணம், சங்க பரிவார் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை ஓப்பனா பேக் பண்ற பஜ்ரங் தல்லோ இல்லாட்டி அவர் சொல்லக்கூடிய அமைப்போ சங்க பரிவார் அமைப்பு தானே. சங்க பரிவார் இருக்கிற அமைப்புகள் எவை எவைன்னு தனியா ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி தனியாக இது எங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்றதுக்குன்னே தனியான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதுக்கு பதிலாக நிறைய அமைப்புகள் ஹிந்துக்கள் அப்படின்னு பேரை வச்சுட்டு செய்யறதுக்கு எல்லாமே சங்க பரிவார் காரணங்கிறத ஒத்துக்க முடியாது. இதத்தான் நான் சொன்னேன், பிரதமர் இருந்து அமைச்சர்கள் வரை இந்த வேலையை 6 மாதமா செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமரில் இருந்து நிரஞ்சன் ஜோதி என்ற அமைச்சரில் இருந்து ஆதிநாத் என்ற MP வரை அத்தனை பேரும் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். 6 மாசமா நடக்குது, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க காரணம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்லி முடிக்கிறேங்க சார், சொல்லுங்க. அதனால வளர்ச்சி அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இதுல எல்லாம் எந்த விதமான சமரசமும் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. எல்லா விஷயத்திலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி வளர்ச்சியை நிறுத்திட்டு பாராளுமன்றத்தில் எங்களோட செயல்பாடுகள் முழுக்க நாங்க புதுசாக கொண்டு வந்து வரக்கூடிய சட்டங்கள் முதல் கொண்டு எல்லாமே நாங்க வந்து எங்களுடைய ஹிந்துத்துவ கொள்கைகளை மட்டும் தான் இந்த நாட்டில் செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? சமஸ்கிருத திரிப்பு, வேத நூல் திரிப்பு, மத பிரச்சாரத்துக்கான மடம் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்துத்துவத்தை கொண்டு விட்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் வேற நிலை எடுக்க முடியுமா? வேற நிலை எடுக்க முடியுமா?
சமஸ்கிருதம் நீண்ட நெடுங்காலமா இருக்கு. திணிப்பு என்பது காங்கிரஸ் காலத்தில் இல்ல. மன்மோகன் சிங் சொல்கிறார் சமஸ்கிருதம் அனைத்து மொழிகளுக்கும் இந்திய மொழி, சமஸ்கிருதம் அனைத்து மொழிகளுக்கும் நல்ல மொழி கிடையாது. மக்களை அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, காங்கிரசும் எதிரானவர்கள். ஆனா அந்த மொழிதான் சிறந்த மொழி. இன்னைக்கு வெங்கையா நாயுடு அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாரு, அது எவ்வளவு பெரிய தவறு. அதை விட சிறந்த மொழி இல்லை. திணிப்பது தவறு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதற்கு காரணம் யார் அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு பொருள். மதமாற்றங்கள் நேர்களுடைய கருத்து ரொம்ப சுருக்கமா மாற்றத்திற்கு நான் சொல்றேன். கேரள உயர்நீதிமன்றத்தில் லவ் ஜிகாத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வேணுகோபால் கமிஷன் பிளான் பண்ணி சுத்தமா பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்க பேசுறதுல நான் குறுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வேணுகோபால் கமிஷன் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலவரம் வந்ததுக்கு அப்புறம் வேணுகோபால் கமிஷன் மதமாற்ற தடை சட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இதை பற்றி இதுவரை எந்த அரசியல் கட்சிகளும் குரல் கொடுக்கல. இன்னைக்கு இந்துக்களாக மாறுகிறார்கள் சொன்னா எல்லாரும் ஓரணியில திரள்றாங்கன்னு சொன்னா இந்த நாட்டில் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கிற இன்னைக்கு பேசுறாங்கன்னு சொன்னா இந்த தருணத்துல மக்கள் கருத்து என்ன அப்படிங்கறத கேட்கணும். எந்த மதமாற்றமும் தவறல்ல. மனம் உவந்து நடந்தால் அது கட்டாயமாக திணிக்கப்படுமானால் அரசியலமைப்பு சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்துக்கு காரணம் யார் அப்படிங்கிறது விவாதத்துக்கு உரிய பொருள். நிச்சயமாக காரணம் யாராக இருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சட்டம் பாய வேண்டும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதற்கான தீர்வாக கட்டாய மதமாற்ற சட்டம் தான் இதற்கான தீர்வாக இருக்க முடியுமா? மற்ற மதங்களிலும் இதுதான் நடக்கிறதா? பல குற்றச்சாட்டுகள், பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் நேயர்களுடைய கருத்து என்ன பார்ப்போம். மதமாற்றங்களை வரவேற்கலாம் என்று 4%, தடை செய்ய வேண்டும் என்று 40%, அவரவர் உரிமை இது என்று 56% சொல்லியிருக்கிறார்கள். மதமாற்றம் என்பது அவரவர் உரிமை என்று 56%, தடை செய்ய வேண்டும் என்று 40%, வரவேற்கலாம் அப்படின்னு 4% சொல்லியிருக்கிறார்கள். மதமாற்றத்தை தடை செய்ய முடியாது. கட்டாய மதமாற்றங்களை தடை செய்யப்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றன, அதில் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அதற்கான தீர்வா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கட்டாய மதமாற்றங்கள் அது யார் செய்தாலும் அது ஏற்புடையது அல்ல என்பதுதான் பொதுவான பார்வை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஹிதாயத்துல்லா அவர்களுக்கும், நிஜாமுதீன் அவர்களுக்கும், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. ஆய்வகத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆதார் சார்ந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆதார் கட்டாயமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் புதிய குழப்பம் அல்ல. போன சர்க்கார்லயும் இருந்த ஒரு குழப்பம். அதாவது மானியங்களை எல்லாம் பெறறதுக்கு ஆதார் தேவை அப்படின்னு அரசாங்கம் ஒரு நிலை எடுத்தது. ஆனா இந்த சர்க்கார் வந்த பிறகு ஆதார் அப்படிங்கிற ஒரு நிலை பின்வாங்குமா, வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி சர்க்கார் அதை எதிர்த்திருக்கிறது. ஆகிய காரணத்தினால் ஆதாரை பிஜேபி கைவிடும், புதிய சர்க்கார் கைவிடும் அப்படிங்கிற எண்ணம் இருந்த நிலையில் தான் இப்பொழுது சமீபத்தில் இந்த நிறுவனங்கள் வாயிலாக வாடிக்கையாளர்களுக்கு SMS வருகிறது, குறுந்தகவல் வருகிறது. ஆதார் எண் பெறுங்க, ஆதார் மூலமா தான் மானியம் கிடைக்கும் அப்படின்னு. மக்களுக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆதார் வேணுமா, ஆதார் இந்த மானியங்கள் எல்லாம் பெறறதுக்கு கட்டாயமா இல்லையா, அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன, வாங்கணுமா வேண்டாமா? நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. வாங்காதவர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாக இருக்க அரசாங்கம் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நீதிமன்றமும் கேட்டிருக்கிறது. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேச போகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன் அவர்கள் நிகழ்ச்சியில் நிகழார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, இதற்கு புலியார் ஸ்ரீ போட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு SR சேகர் அவர்களும், பாரதிய ஜனதாவின் திரு SR சேகர் நம்முடைய இணைந்திருக்கிறார். முதல் கேள்வி திரு SR சேகர் அவர்களுக்கு தான். ஆதார் அப்படிங்கறதே ஒரு ஃப்ராட், நாங்க வந்தா திருப்பி வருவோம் அப்படின்னு உங்களுடைய கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள்ல இருந்து பல முக்கிய தலைவர்கள் இருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு SMS வந்துட்டு இருக்கு வாடிக்கையாளர்களுக்கு, அரசாங்கத்துடைய மானியம் வேணுமா, ஆதார் வாங்கிக்கோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வருகிறது. அன்னைக்கு நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க, இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுலயும் நியூட்டனா இல்ல? அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். காங்கிரசுடைய காலத்துல இந்த ஆதார் ஆனது
ரெண்டு மிகப்பெரிய கேள்விகளை இதுல வைக்க வேண்டியிருந்தது. ஒன்று, வடகிழக்கு மாநிலங்களிலும் சரி, அப்புறம் அஸ்ஸாம் போன்ற பகுதிகளிலும் மேற்கு வங்காளத்திலும் சரி, இந்த ஆதாரை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி ஏராளமான இன்ஃபில்ட்ரேட் பங்களாதேஷிஸ் இதற்கு ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டது. அது நாட்டினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்ற காரணத்தினாலே இதற்காக எதிர்ப்பு தெரிவித்தோம். இரண்டாவதாக, இது அதாவது அரசமைப்பு சட்டத்திலே இது சட்டப்பூர்வமாக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டப்பூர்வமானது. எனவே அந்த வகையிலேயும் இந்த இரண்டு காரணங்களாலே தான் சுப்ரீம் கோர்ட்டு கூட இதற்கு ஒரு அப்ரிஹென்ஷன், இது மேண்டேட்டரி ஆக்கக்கூடாது என்ற விஷயத்தை தெரிவித்தது. பாரதிய ஜனதா கட்சியும் இதற்காக இதே கருத்தோடு இதை எதிர்த்தது. இன்றைக்கு நீங்க ஏன் மாறி இருக்கீங்கன்னு கேட்டுக்கீங்க. எங்களுடைய நம்முடைய நிதி மந்திரி அருண்ஜேட்லி அவர்கள் பாராளுமன்றத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற உரையின் போது மிக சரியாக குறிப்பிட்டார்கள். அதாவது ஆதார் அடையாள அட்டையிலே நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கிறது, நிறைய ஓட்டை உடைசல்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட அதை நாம் இப்போது ஏற்றுக்கொள்கிறோம். காரணம், அதுல சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றங்களை செய்வோம், ஆனால் செய்கின்ற வரையிலே அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அதற்கும் காரணம் இருக்கிறது. அதாவது 2009 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆதார் அடையாள அட்டையினுடைய துவக்கமானது அந்த நந்தன் நீலிகேணி அவர்களுடைய தலைமையிலே தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலத்தில் 50 கோடி பேர், ஒரு 3500 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் செலவழிக்கப்பட்டு ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட், ஒரு மிகப்பெரிய எஸ்டாபிளிஷ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இதை இதுல இருக்கக்கூடியது, இது மக்களுக்கு இது தீது தருகின்றது என்கின்ற விஷயம் ஒரு புறம் இருந்தால் கூட, ஆனால் இது ஓரளவுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கிறது. அந்த பிரயோஜனம் அதை விட அந்த தீது பெரிதாகிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே தான் எதிர்த்தோம். இப்போது அந்த தீதை எப்படி சரிபடுவது என்கின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கிறோம். எனவே அந்த வகையில் தான் இந்த ஆதாரை எதிர்த்தோம். அந்த வகையிலே தான் இந்த ஆதாரை சரி செய்ய வேண்டும் என்கின்ற அப்ரிஹென்ஷனோடு பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நிதி மந்திரி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே யூ டர்ன் என்பதற்கான பேச்சு இல்லை. அது மட்டுமல்ல, இதை இப்போதைக்கு நீங்கள் இந்த ஆதாரை ஏற்றுக்கொள்ளாமல் போவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த கேஸ்லயும் சரி மற்ற இடங்களிலும் சரி மக்களுக்கு பயனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது பெனிஃபிட்ஸ் அதை எப்படி கொண்டு உச்சநீதிமன்றம் சொன்னபோது கட்டாயமாக ஆதார் கட்டாயமாக்கப்பட்டு கொடுப்பது சரியா இருக்காது, அது ஏற்புடைய நிலைப்பாடு அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னபோது வரவேற்றீங்க. இன்னைக்கு எப்படி கொடுக்க முடியும்னு காங்கிரஸ் எப்படி கேட்டதோ அப்படியே கேட்கறீங்க. அதனாலதான் யூட்டர்னாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. மீண்டும் வருகிறேன் உங்கள்கிட்ட. நான் திரு அருணன் அவர்கள்ட்ட முதற்கட்ட பார்வையை சார்ந்து கேட்க விரும்புகிறேன். இதை எப்படி பார்க்கிறது உங்களுடைய கட்சி? இல்ல, இது சுத்தமான பல்டி அரசு என்பதை இந்த விஷயத்திலேயே அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இப்ப நண்பர் சேகர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதுல ஓரளவு பயன்பாடு இருக்குன்னு இப்ப வேற மாதிரி பேசுறாரு. அன்னைக்கு அப்படி எல்லாம் பேசல. இந்த திட்டமே மிக மோசமானது, ரொம்ப ஆபத்தானது, நாட்டின் பாதுகாப்புக்கு இது கெடுதலானதுன்னு வரிசையா அடுக்கி, ஆகவே இந்த திட்டத்தையே பாஜக ஏற்கவில்லைன்னு சொன்னாங்க. இப்ப என்னமோ அது வடகிழக்குல தான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அப்படின்னா வடகிழக்காக மட்டும்தானே அதுக்கு பொருத்தமா இருக்கணும். இப்ப மிச்சமான மாநிலங்கள்ல இப்ப என்ன அது இது இப்ப சமாளிக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, இவங்களுக்கே மிக நன்றாக தெரியும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை இன்னும் தீவிரமாக அமுல்படுத்துவோம் என்று. ஆனா ஓட்டுக்காக மக்கள் மனதிலே சந்தேகம் இருக்கு, ஒரு அதிருப்தி இருக்கு இந்த திட்டத்தில் காங்கிரஸ் மீது என்பதனால் அதை அறுவடை செய்வதற்காக மக்கள் இங்க அதிருப்தி அப்படின்னா ஆதாருக்கு எதிராக ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட ஆதார் கார்டு பெறாததை விட பெற்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். கணிசமானவர்கள் பெற்றிருக்காங்க. இல்ல பாருங்க, இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பத்தி சொன்னீங்களே, அந்த இடைக்காலத்தில் அவங்க இதை கட்டாயமாக்காதீங்கன்னு சொல்லி சொன்னது முன்பு, இப்ப மீண்டும் கூட 2014 மார்ச் 14 மீண்டும் சொன்னாங்க. அதுலயே அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 53 கோடி பேருக்கு தான் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அரசாங்கமே சொல்லிச்சு. இன்னும் 70 கோடி பேர் கொடுக்கல. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஒப்புக்கொள்றேன். அதுக்குள்ள எவ்வளவு பேர் கொடுத்திருப்பாங்க? அது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேருக்கு இன்னும் கொடுக்கல. முதல் விஷயம் கொடுக்காமலே பொறுத்த வரைக்கும் 4.73 கோடி பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 கோடி பேர் இருக்காங்க. ரொம்ப கணிசமான எண்ணிக்கை. பாதிக்கப்பட்டவர்களை விட பாதிக்கு பாதி கொடுக்கல, 3 கோடி பேர் கிட்ட கொடுக்கல. இப்ப நான் என்ன விஷயத்துக்கு வர்றேன்னா, இவங்களுடைய பார்வை எப்படின்னா, எதை சொல்லியாவது எதை செய்தாவது இந்த மானியங்களை வெட்டணும்.
இதற்கு ஆதார் அட்டை பயன்படும் என்கிற காரணத்தினாலதான் காங்கிரஸை விட மிக தீவிரமாக இது தப்பான குற்றச்சாட்டு. இன்றைக்கு முதல்ல என்ன சொன்னாங்க, வெட்டப்படவில்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே துச்சமாக மதிக்கிறாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்றேன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதையும் கட்டாயமாக்காதீங்க ஆதார அட்டைய எந்த ஒரு மானிய திட்டத்துக்கு. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்ப சமையல் எரிவாயு வாங்கணும்னா ஆதார் அட்டையும் அங்கே கணக்கும். அரசு என்ன நிலைப்பாடு இருக்குன்னு தெரியல. இல்ல இதுக்கு நான் சொல்றேன், சொந்த அனுபவத்தை சொல்றேன், தெளிவா சொல்றாங்க. நீங்க ரெண்டும் இருக்கணும், ரெண்டுல ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒரு படிவத்தை 4வது படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதை பூர்த்தி பண்ணி கொடுத்தா அது 2 மாசம் தான், அது வரைக்கும் தான் மானிய விலையில உங்களுக்கு கேஸ் கிடைக்கும். அதற்கு பிறகு ஆதாரோட வரணும், இல்லை என்றால் மானிய விலையில அந்த எரிவாயு கிடைக்காது, சந்தை விலையில தான் கிடைக்கும் என்று மிக தெளிவாக விநியோகஸ்தர்கள் சொல்றாங்க. ஹிதாயத்துல்லா கிட்ட வரதுக்கு முன்பாக அதைத்தான் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள்ட்ட கேட்கிறேன். வெறும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபில்ட்ரேஷன் நீங்க காரணமா சொல்லல, இந்த மானியம் பெறுவதற்கு ஆதார் தேவையா இல்லையா, எதனால எதிர்த்தீங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆதார் மூலமா ஆதார் மானியம் பெறத்துக்கு கட்டாயம் என்பது போல போன அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுத்தது அப்படின்னு ஒரு நிலை வரும்போது மிக கடுமையாக எதிர்த்தீங்க. மானியத்தையும் ஆதாரையும் ரிலேட் செய்வதா, ஆதார் இருந்தால் தான் மானியம் கிடைக்கும் என்று சொல்வதா அப்படின்னு வீரப்ப மொய்லி மீதும் அன்றைய சர்க்கார் மீதும் நீங்கள் கேட்காத கேள்வி அல்ல, சொல்லாத குற்றச்சாட்டு அல்ல, அதே நீங்க செய்றீங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு குற்றச்சாட்டு யூ டர்ன் பல்டிங்கிற குற்றச்சாட்டு எழத்தனை செய்யும். இல்ல முதல்ல பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ரொம்ப கிளியராக சொல்லி இருக்கிறோம், ஆதாரிலே நிறைய குளறுபடிகள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். அதை இன்றைய நிலைமையில சரி செய்கின்ற முயற்சியை செய்வோம். 1. 2 ஏன் ஆதார் இந்த மானியங்களுக்கு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதுவும் இவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்னு இன்றைக்கு பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில நீங்க எல்பிஜியில் இருக்கக்கூடிய 17 இலக்க எண்ணெய் உங்களுடைய பேங்குக்கு நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய பேங்குக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர், உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தீங்கன்னா அதற்கு இந்த மானியம் வந்து சேரும் என்று இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆதார் மேண்டேட்டரி சொல்லல. விநியோகஸ்தர்கள் தெளிவா சொல்லிருக்காங்க. அப்படி சொல்றவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்திய சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு ஏன் இந்த அரசாங்கம் சொல்லல, ஏன் வெளிப்படையா சொல்லல? இல்ல ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது பிபிசிஎல் பிரகாரம் 38%, இது ஹெச்பி பிரகாரம் 37%, ஐஓசி பிரகாரம் 42% தான் ஆதார் அட்டை அடையாள அட்டை வைத்திருக்கிறார்கள். மீதி இருக்கிறவர்கள் அட்டை இல்லை. அப்படி அட்டை இல்லாதவர்களை என்ன செய்ய முடியும்? ஆகவே அவர்களுக்காக இன்றைக்கு நாம் இதை செய்திருக்கிறோம். இப்ப 54 மாவட்டங்களில 95% ஆதார் அட்டை இருக்கிற பகுதியில் 23.3 லட்சம் பேருக்கு இந்த இதானது நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், ஆதார் அட்டை இல்லாதவர்களுக்கும் இதை அமுல்படுத்த முடியும் என்பதை இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஆதாரையும் மானியத்தையும் லிங்க் பண்ண வேண்டும் அப்படிங்கறதுதான் கேள்வி. லிங்க் பண்ண நினைத்த சர்க்கார், முடிவெடுத்த சர்க்கார் உங்களுடைய சர்க்கார். மகிழ்ச்சி தானே அடையணும். இல்ல ரொம்ப புரிந்து கொள்ளுங்கள். சொல்லிடுறேன், ஆதார் என்பது இந்தியாவினுடைய சிட்டிசன்ஷிப் அல்ல, அது இடத்திற்கான சான்றை சிட்டிசன்ஷிப்பாக தெரிவித்தது. ஏன் மானியம் இந்த ஆதார் இருந்தாலும் கிடைக்கணும் ஒரு நிலை வரணும், அதுக்கு ஏன் அரசாங்கம் விநியோகஸ்தர்கள் சொல்வார்கள். ஆனால் விநியோகஸ்தரோட கருத்து மட்டும் அப்படி சொல்லலையே. பேங்க் அக்கவுண்ட் இருந்தா இன்னைக்கு சொல்லி ஹிதாயத்துல்லா இந்த முடிவை எடுத்த சர்க்கார் உங்களுடைய சர்க்கார், ஆதாரை கொண்டு வந்த சர்க்கார் உங்க சர்க்கார், ஆதார் வந்தால் பெரிய புரட்சி இந்த நாட்டில் வரும் அப்படின்னு நினைத்த சர்க்கார் உங்களுடைய சர்க்கார். உலகளாவிய நாடுகளிலே இருந்த இது போன்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ள அடையாள அட்டை இந்தியாவில் கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமா குடும்ப அட்டையில குடும்ப தலைவன் படம் மட்டும்தான் இருக்கும், பாஸ்போர்ட் எல்லாருக்கும் இருக்காது, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாருக்கும் இருக்காது. அடையாள அட்டை
ட்ரெயின்ல போறதுக்கோ பல்வேறு காரியங்களுக்கு தேவைப்படுது. அந்த அடிப்படையிலும் இரண்டாவது இந்த மானியம் முறையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் அடையாள அட்டையை கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு மானியம் குறைவாக கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் கட்டாயமாக இந்த ஆதார் அட்டையை வெகு சீக்கிரமாக கொண்டு வருவாங்க. நாங்க முறையாக இதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தது காரணம் சொன்னாங்களே 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து முறைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் வந்த பிறகு இந்த மானியங்களை கொடுப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு. அதில் சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஆரம்பிச்சோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, முறையாக மானியம் மக்களுக்கு சேர வேண்டும் என்று காங்கிரஸ் அரசு நினைத்தது. இவர்கள் அதை குறைத்து விட வேண்டும் என்பதற்காக இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க அரசு, இந்த ஆதார் அட்டையை கம்பல்சனாக ஆக்கும் பொழுது நமக்கு மானியங்கள் குறையும், இத்தனை ஆயிரம் கோடி நமக்கு மிச்சமாக வரும் என்று நினைக்கிறார்கள். ஆக மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய அந்த ஒரே எண்ணம் தான் இவர்களுடைய எண்ணம். ஆனா அன்றைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, நார்த் ஈஸ்ட் மட்டும் சொல்லல, குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த குற்றச்சாட்டே தவறு. இரண்டாவதாக மக்களுடைய சொத்துக்களை குறிப்பிட நான் கேட்கிறது ஒரு பத்திரப்பதிவுக்கு போனாலும் கைரேகை பதிவு செய்யப்படுது. அப்ப இதை ஒரு காரணமா சொல்லி பல காரணங்களை சொன்னார்கள். வழக்கம் போல நீதிமன்றமும் அவர்களுக்கு துணையாக இருந்தது. நான் சொல்ல முடிச்சுக்கிறேன். ஆனா இன்றைக்கு அந்த நீதிமன்றங்கள் எங்கே போயின என்ற கேள்வி நாங்கள் கேட்கறது. என்னுடைய கருத்து, காங்கிரஸ் நண்பர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதை முறையா கொடுக்கறதுக்காகத்தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா இருங்க, ஆனா பாஜக குறைவா மானியம் கொடுக்கறதுக்காகத்தான் இப்ப அவங்க கொண்டு வர்றாங்கன்னு. உண்மை என்னன்னா, சுத்தமா மானியத்தை வெட்டுறதுக்காகத்தான் இவங்களும் கொண்டு வந்தாங்க. இருங்க, ஏன் 3 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தோம், இன்னைக்கு அவங்க 2 லட்சம் கோடி வரைக்கும் தான் மானியம் கொடுக்க. இவங்க அதே காரியத்தை வேகமா செய்யறாங்க. நீங்க பேசும்போது நான் தலையில்லை. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன், இது என்ன பழக்கம் இங்க பாருங்க. நமக்கு 900 ரூபாய் வெளியில ஒரு கேஸ் சிலிண்டர், இங்க இப்ப 400 லட்சம் ரூபாய் கிடைக்குது மானிய விலையில. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இனிமே 900 ரூபாய் கொடுத்துதான் வெளியே வாங்கணும் எந்த கடையில இருந்தாலும், மிச்சம் இருக்கிற 400 லட்சம் ரூபாய உங்க வங்கி கணக்குல நாங்க போடுவோம்னு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்பவே சொன்னோம். இப்ப வேகமா இவங்களும் கொண்டு வர போறாங்க. இது அர்த்தம் என்ன, எப்படி காசு இது என்ன ஆக போகுதுன்னா, முதல்ல கொஞ்ச நாளைக்கு இங்க காசு போடுவாங்க, மக்கள் எதுக்கு பழகிடுவாங்கன்னா 900 ரூபாய் கொடுத்து முழு விலை கொடுத்து சந்தையில வாங்க பழகிடுவாங்க. பழகிய பிறகு நான் எழுதி தரேன், ஒரு கட்டத்துல இந்த கேஸ் டிரான்ஸ்பர் வராது, நிப்பாட்டினா என்ன செய்வீங்க? டீசல் உங்க வங்கி கணக்கு உங்க வங்கி கணக்கு ஒட்டுமொத்தமா மானியத்தை குறைக்கிறது கூட அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது. அப்படி நிப்பாட்ட இல்ல இல்ல, அது நிப்பாட்டினா போயிரும்ல, ஓட்டு போயிரும்ல, இப்ப இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்துறதா இவங்க திட்டம். அதை வேகமா நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறதா மோடி அரசுடைய வேலை. 2 முறை கைவண்டி எடுத்து வச்சாங்கன்னு சொல்றாங்க. குறைத்திருக்க வேணும். ஆனா அதை என்ன செஞ்சாங்க, விற்பனை வரிங்கிற பேர்ல அரசாங்கம் 11,000 கோடி 16,000 கோடி எடுத்திருக்கு. அப்ப மக்கள் வைத்து அளிக்கக்கூடிய இந்த வேலை, மானியங்களை குறைக்கக்கூடிய வேலையை 625 பிளாக்ல 100 நாள் வேலை திட்டத்தை 250 ஆக்கியிருக்காங்க. இப்படி மக்கள் வைத்து அளிக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு ஆதாரை பயன்படுத்த முயற்சி எடுக்கிறார். இந்த குற்றச்சாட்டு நீங்கள் சொல்வது சற்று வியப்பாக இருக்கிறது திரு சேகர். நான் ஆதாரம் எதிர்க்கவில்லை. ஆதாரம் வைத்துக் கொண்டு மக்களுக்கு முடியாது கொண்டு வந்து அவங்க பிடிச்சு வைக்கிறாங்க. நான் திரு சேகர் குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க, தொடருங்க. இல்ல, அதாவது முதல்ல இதயதுல்லா அவர்கள் இந்த பெட்ரோல் டீசல் மீது மறுபடியும் 1020 வரிகள் எல்லாம் போட்டாங்க சொன்னார். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல மானியங்களை முன்னால ப. சிதம்பரத்தினுடைய அரசு அது ஏற்கனவே கையில இருந்து எடுத்துட்டாங்க. கஜானாவை எம்டி ஆக்கிய பிறகு இல்லாத கஜானாவிற்கு அந்த மானியங்களை பற்றி கூட ரொம்ப சரியா சொல்லுங்க. மானியங்கள் மக்களுக்கு தானே போகுது. எம்டி மானியங்களை பற்றி நீங்க எம்டின்னு சொல்லிட்டு அதாவது ஏற்கனவே அட்வான்ஸா அதை எடுத்துட்டு இப்ப அது வைக்காமல் போனதுக்கு பிறகு இப்போது பாஜகவினுடைய வருகின்ற போது கஜானாவை எம்டி ஆக்கிட்டு போனதுக்கு 3 மாதமா 100 நாள் வேலை திட்டத்துல மக்களுக்கு இருக்கும்போது என்ன குற்றச்சாட்டு திரு இதயத்துல்லா வைத்தாரோ இல்லை அருணன் வைத்தாரோ
அந்த குற்றச்சாட்டு ஆதார் மீது நீங்க வைத்திருக்கீங்க. மானியத்தை குறைச்சிருவாங்க, இப்படியே சொல்லி குறைச்சிருவாங்க குற்றச்சாட்டை சொல்ல பாஜக தலைவர்களை பற்றி. அதாவது இன்றைக்கு அருண்ஜேட்லி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். மானியங்களை குறைப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் அரசின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் பொய் என்று ஆதாரபூர்வமாக புள்ளிவிவரமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மானியமும் குறைக்கப்படவில்லை. அதே மாதிரியான அந்த மானியங்கள் கொடுக்கின்ற வகையிலே அது தேவையில்லாதவர்கள் கைக்கு போய் வருகின்ற விஷயங்களை மட்டும் தான் குறைச்சிருக்கோம். இந்த எல்பிஜி கேஸ் டிரான்ஸ்பர்ல கூட 40% கள்ள மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே இவர்கள் வேண்டும் என்றே நல்ல வரவேற்கிறது. கள்ள மார்க்கெட்டில் விடுவது கெட் யுவர் பாயிண்ட். எந்த நீங்க சொல்வது போல இது குறைக்கலாம், மானியத்தை குறைச்சிடலாம், அதனாலதான் கொண்டு வராங்க அப்படின்னு நம்புறதுக்கு பிஜேபி எதிர்த்தது வேற சில காரணங்களா எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்க குறைக்கப்படும் மானியங்கள் குறைப்பு தான் ஆதார் கொண்டு வரதுக்கான ஒரு காரணி அப்படின்னு சொல்றதுக்கான ஃபேக்சுவல் பேஸ்ல இது இருக்கக்கூடும், இதுதான் உங்களுடைய எண்ணம்னு சொல்லாமே தவிர பல தியரி சொல்லாமே தவிர ஃபேக்சுவல் பேசிஸ் இருக்கா? இல்லங்க, இதையும் ஆதார் அட்டைன்னு நீங்க நம்முடைய சகலமான அவ்வளவு அடிப்படையான கூறுகளை எல்லாம் அரசாங்கம் பதிவு பண்ணிட்டு போகுது. இதனுடைய நோக்கம் என்ன ஏதுன்னு இவங்களே ஏற்கனவே சந்தேகம் எல்லாம் கிளப்பினாங்க. சரி, எப்படியோ அரசாங்கம் ஒரு அட்டையை தருது. இத கொண்டு போய் எதுக்குங்க இந்த சமையல் எரிவாயு நான் வாங்குவதோடு இதை எங்க இணைக்கிறாங்க? இதனுடைய நோக்கம் வேற என்னவாங்க இருக்க முடியும்? இதனுடைய நோக்கம் என்னன்னா, இது இருந்தா தான் இனிமே மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் என்று கொண்டு வருவதற்கான நோக்கமே இருக்கக்கூடும். தேவையற்றவர்களுக்கு போகலாம், அவங்களுடைய பின்னணிகளை தெரிஞ்சுக்கலாம், பல விஷயங்கள் லிங்கா இருந்தா அட்வான்டேஜஸ் இல்லையா? இல்ல தேவையற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக நீக்கிறோம்னா ஏன் வங்கி கணக்குல கொண்டு போய் ரொக்க போடுறேன்னு சொல்றீங்க? ஏழைகளுக்கு வங்கி கணக்கு இருக்க கூடாதா? உண்மையிலே என்னன்னா அவங்க பாவம் புரிய அமைச்சதாங்க. என்னைக்கு வங்கி கணக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு போடுறது, போட்டதை என்னைக்கா ஒரு நான் நிப்பாட்டினா என்ன ஆகும்? ஏற்கனவே உங்க 900 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அந்த கேஸ் சிலிண்டரை வாங்க பழக்கப்படுத்த போறீங்க. இந்த 3 விஷயங்கள் தெளிவான ஒரு சதி வேலை, மானியத்தை காலி பண்ண வேலை. இது ஒரு சதி வேலை அப்படின்னு சொல்ல, இது எந்த சதி வேலையும் இல்ல. நாங்க ஒரு ரேஷனலா முடிவு செய்கின்றோம். எந்த நாங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணிகள் வேலை, அதையெல்லாம் நிச்சயமாக செய்வோம். இதனால் மானிய குறைப்பு அப்படிங்கிறது இந்த சர்க்காருடைய நோக்கம் அல்ல என்று திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் சொல்கிறார். நாங்கள் சொல்லும் போது எதிர்த்தீர்களே, நீங்களும் அதே தானே செய்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் தான் மானிய குறைப்பு, எங்களுடையதல்ல என்பது காங்கிரசுடைய நிலைப்பாடா இருக்குது. நேரம் ரொம்ப குறைவாக மக்களுக்கு இல்லை என்று சொல்லி எல்லாம் நிகழ்ச்சி திரு சேகர் ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதிவாதம் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். குறுக்கிட ரொம்ப சுருக்கமா அதாவது பயனாளிகள் அல்லாதவர்கள், அதாவது மேல்தட்டு மக்கள், வசதி படைத்தவர்கள், கிரீமி லேயர், இவர்கள் இன்றைக்கும் கேஸ் வாங்கிட்டு இருக்கிறார்கள். இந்த பயனோட அந்த மானியம் அவர்களுக்கு போய் சேராமல் உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேருவதற்கான முயற்சி இது. அது அண்ணன் இதயதுல்லாவுக்கு பிடிக்கல. வேலை பார்க்கக்கூடியவர்கள் சப்சிடிஸ் டார்கெட் செய்யப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இது சார்ந்த ஒரு தீர்ப்பு இருக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. ஆதாரையும் மானியத்தையும் இணைப்பதா, அது எப்படி சாத்தியம் என்று நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது என்பதையும் மறந்துவிட முடியாது. நிச்சயமாக இந்த விநியோகஸ்தர்கள் இவ்வாறு SMS அனுப்ப ஆதார் கட்டாயமா, மானியம் பெறத்துக்கு கட்டாயமா என்பது சார்ந்த ஒரு குழப்பம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது சார்ந்த தெளிவை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஹிதாயத்துல்லா அவர்களுக்கும் மக்கள் அல்லாடி கொண்டிருக்காங்க, என்னன்னு தெரியாம அழுந்திட்டு அவர்களுக்கும் திரு சேகர் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.